சற்று முன் ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர், திமுகவோடு கைகோர்த்த பிரேமலதா, 12 சீட்கள் கன்ஃபார்ம். உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழக அரசியல். அதாவது அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் ஸ்டாலினை அண்ணன் என குறிப்பிட்ட பிரேமலதா, திமுக ஆட்சிக்கு 50க்கு 50 மதிப்பெண்கள் தருவதாக கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன. இந்த 2026 தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முனை போட்டி நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. 2019 தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்கிறது. 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இதனால் 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மமக, மஜக, தவக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன. மேலும் சிறு சிறு அமைப்புகள், கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார். இதுவரை அடுத்தடுத்த 2 முறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை. அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சித்து வருகிறார். ஆனால் கூட்டணி தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக, பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை. இந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறது. மக்களவை சீட்டு தருவதாக உறுதி அளித்து கடிதம் தரப்பட்டதாகவும் நாகரிகம் கருதி அதனை வெளியிடவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பலவீனம் அடை செய்ய அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை விரும்புகிறது. அதற்கேற்றார் போல்தான் பிரேமலதா விஜயகாந்த் செயல்பாடுகளும் இருக்கிறது. விஜயகாந்த் இருந்தவரை திமுக மிக கடுமையாக எதிர்த்த நிலையில் தற்போது பிரேமலதா திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு இருக்கிறார் என்றே சொல்லலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்திருக்கிறார். அப்போது இருந்து தேமுதிக திமுக கூட்டணி குறித்து பேச்சுகள் தீவிரமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்டாலினை அண்ணன் என கூப்பிட்டு ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் பிரேமலதா. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியை முன்னிட்டு பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் இரும்புக்கரம் கொண்டு சரி செய்ய வேண்டும். திமுக ஆட்சிக்கு 100க்கு 50 மதிப்பெண்கள் அளிப்பேன் என கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என தீவிரமாக செயலாற்றி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பிற கட்சிகளும் திமுகவை நோக்கி நகர ஆரம்பித்து இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு கூட்டணி குறித்து தேமுதிக அறிவிப்பதாக கூறியிருந்தாலும், ஆனால் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது குறித்து தற்போது வெளியில் தகவல் கசிந்து வருகிறது. அதற்கேற்றார் போல திமுகவுடன் கூட்டணி சேர 12 சீட் தேமுதிக கேட்டிருப்பதாகவும், இதற்கு ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பேரிலே திமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.